சிவகங்கை மாவட்டம் சீயூர் நகரில் இருவரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பானது. இந்த சம்பவத்தில் நடந்த தாக்குதலில் காயமடைந்த மானாமதுரை ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூர் அழகர்சாமி ஆகிய இருவரும் காயமடைந்தனர். இது தொடர்பாக மானாமதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான ஆகாஷ் டெலிசன் மற்றும் குணா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஆகாஷ் டெலிசனை தேடும்போது கீழே விழுந்ததில் வலது காலில் காயம் ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருந்துள்ளார். இதையடுத்து மானாமதுரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் சிவகங்கை அரசு மருத்துவமனை சென்று ஆகாஷ் மற்றும் குணா ஆகிய இருவரையும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து ஆகாஷ் டெலிசன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உள்ள சிறைவாசிகளுக்கான சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஆகாஷ் டெலிசனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து ஆகாஷ் டெலிசனின் உடல் உடற்கூறாய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய ஆகாஷ் டெலிசனின் தாயார் ஆனந்தி, உன் புள்ள கையில கிடைச்சா கொன்னுருவோம்னு சொன்னாங்க, இப்போ கொன்னுட்டாங்க என காவல்துறையினர் அடித்து கொலை செய்து விட்டதாக கண்ணீர் விட்டபடி கூறினார். என்ன நடந்துச்சு? அங்க போய் ஜெயில ஒரு நாள் முன்பு வச்சாங்க, என்ன ஏத்திட்டு போய் வச்சிருந்தாங்கல்ல. அப்ப யார் எம்எல்ஏ விட்டுருக்கலாம்ல. எம்எல்ஏ உன் பிள்ளை என்ன கையில கிடைச்சா உன்னை அடிச்சு கைகளை உடச்சு கொண்டுருவேன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி கொண்டுட்டாரு, எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க என் பிள்ளைய. எம்எல்ஏ காலை உடச்சு போட்டாங்கல்ல, அதோட விட வேண்டிதானே. ரத்தத்தை பூரா எடுத்துட்டாங்களாம்ல, நைட்டு பூரா ரத்தத்தை எடுத்தாங்கன்னு சொல்றாங்களே. தனது மகன் மீது காவல்துறையினர் சாதிய ரீதியாக பேசி தாக்குதல் நடத்தியதாகவும், அதனால் என் மகன் உயிரிழந்திருக்கிறான் என்றும் தந்தை ராஜேஷ் கண்ணன் வேதனை தெரிவித்துள்ளார். மகன் தவறு செய்திருந்தால் அதற்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்திருக்கலாம். இதுபோன்று அடித்து கொலை செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இந்த விவகாரத்தில் திருமாவளவன் நேரடியாக வர வேண்டும், அதுவரை நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். சிவகங்கை ஜிஹெச்ல உடம்பு வச்சிருந்தாங்க. அப்படி கேட்டதுக்கு போலீஸ்காரங்க கீழே ஒரு கல் மேலே ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போயிடுச்சு சார். ரத்தம் போன உடனே சார் அவங்க சீரியஸாக இங்கே ஒட்டு வந்து ஆளை காட்டி விட்டாங்க சார். இதே சார் நடந்தது. இது ரெண்டு நாளைகளை வந்து யாருமே பார்க்க விட மாட்டாங்க. இது போலீஸ் அவனே சொல்லிட்டாங்க, நம்ம தாழ்த்தப்பட்டதுனால நம்ம சமுதாயத்தை ஒடுக்கணும் அப்படின்றத இந்த இதனாலே சார் நான் தேவையான சார். ஆனா இவனை அடிச்சு இதனாலே சார் அவனை வெளி வெறித்தனமா போலீஸ்கார எனக்கு செஞ்சது சார். இதான் சார் உண்மை. இது கண்டிப்பா இது போலீஸ்காரருடையதே சார். போலீஸ்காரே சார் ஜாதியுடையதான் சொல்லி சொன்னது. இதே சார் உண்மை நடந்தது. ஆமா சார். இல்ல சார், நான் வாங்க மாட்டேன். என் பையனை நான் வாங்க மாட்டேன். கோடான கொடி சொத்து சார், ஒரே பையன் சார். அது 1000 தப்பு படிச்ச கவர்மெண்ட்ல இருந்து தூக்கு போறது சார். தனியா தூக்கு போறது இவங்க எதுக்கு சார் அடிச்சு காலை முடிச்சு ரத்தத்தை வர வச்சு. இது அதே மாதிரி சிவகங்கை ஜிஹெச்ல ரத்தத்தை பூரா எடுத்திருக்காங்க சார். ரத்தத்தை பூரா எடுத்து அது எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, மயப்புல அந்த காலில் உள்ள ரத்தத்தை பூரா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை சம்பவம் நடைபெற்று மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அதே மானாமதுரை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மீண்டும் ஒரு இளைஞர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றபோது உயிரிழந்த சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆகாஷ் டெலிசனின் உடல் வைக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடு. மானாமதுரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா உடலை பெற்றுக் கொள்ளுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினார். அரசு மருத்துவமனை பிணவரை முன்பாக ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை சம்பவம் நடைபெற்று மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதே பகுதியில் மேலும் ஒரு மரணம் நிகழ்ந்திருப்பது சமூக ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.